ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரீசெண்டாக நம்ம விஜய் வந்து லாஸ்ட்டாக ஃப்ரைடே எபிசோடில் விஜயே இல்லை. ஸோ அவங்க நினச்சி பார்க்குற ஒரு சீன்ஸ் மட்டும் தான் வந்துருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2-3 எபிசோட்ஸ் வந்து நீங்கள் பேசும்போது விஜயோட வாய்ஸை கேட்டிருந்தீங்களா? அவங்களோட மாடுலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற விக்கி ப்ரோக்கு ஏதாச்சும் த்ரோட்டில் எது ப்ராப்ளம் வந்துருச்சு, ஐ மீன் கோல்டு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு யாராவது வாய்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பிகாஸ் இவங்களோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நீ நான் காதல் சீரியலில் நம்ம ராகோட வாய்ஸுமே அதே மாதிரி த்ரோட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதாவது வாய்ஸ் லைட்டாக கொஞ்சம் மாடுலேஷன் இருந்துச்சு. ஸோ 2 பேரோட வாய்ஸுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மாடுலேஷன் இருக்கும்போது எனக்கு டவுட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக விக்கி ப்ரோக்கு ஏதோ வாய்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஐ மீன் கோல்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிட்டு அவங்ககிட்ட நானுமே போய் விசாரிச்சிருந்தேன். ஸோ என்ன ப்ரோ ஆச்சு, இது கோல்டு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரிப்ளைக்கு வந்ததுமே அவங்க வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. டேக் கேர், பார்த்துங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதுமாரி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்ளைமே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் நமக்கு ரிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வேணுமே நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் வந்து நம்ம சுவாமி ப்ரோ, அதாவது விஜய் கேரக்டருக்காக இருக்கட்டும், மீனானுக்கு அதில் ராகவ் கேரக்டருக்காக இருக்கட்டும், ஆப்டாக இருக்கும் அந்த வாய்ஸு. ஸோ அதுவுமே நம்ம இந்த உங்களோட வாய்ஸ் மாடுலேஷனாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவங்களை வந்து நம்ம விஷயம் பண்ணியிருந்தோம். அதுக்குமே அவங்க தேங்க்ஸும் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அந்த மாமியோட கேரக்டரில் ஒரே எபிசோடில் வேறு விதமான மாடுலேஷனில் பேசியிருப்பாங்க. அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த மாடுலேஷன். ஸோ அந்த டைமில் தான் நான் போய் உங்களுக்கு வந்து விஷயம் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாடுலேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும்போது நான் கேட்கும்போது அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் அது வந்து வேறு யாரும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நம்ம விக்கி ப்ரோ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதோடய அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நம்மளுக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் தான் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஸ்டார்டிங்கில் வேறு ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, செட் ஆகலை. பட் இந்த வாய்ஸ் வந்து நம்ம விஜய்க்கு ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அது ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.